யாரையும் உள்ளுக்கு புகவிடாமல் தடுத்து வைக்கப்பட்டு போலீசாருடைய கெடுபிடியும் போலீசாருடைய அராஜகத்தையும் நீங்களும் பார்த்திருப்பீர்கள், நானும் நேரடியாக பார்த்தேன். மிக மோசமாக இழுத்து வாகனத்திலே போலீசார் ஏற்றினார்கள். இந்த நபிக்குமார் போலீசாருக்கு கன்னத்தை பற்றி அறைகிறார்கள். போலீசாரால் இழுத்து செல்லப்பட்டார்கள். நீங்கள் கற்சிலை வைப்பதற்காக முயற்சித்த பொழுது அங்கே வேலன் சுவாமி கூட நேற்று நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டார். தமிழ் மக்களை சூடேற்றி அதில் குளிர் காய்கின்ற அரசியலை செய்ய வேண்டாம் என்று நாங்கள் எங்களோட கவனமா இருக்க. நீங்க சுமந்திரன் கிட்ட மாத்திரம் கொஞ்சம் கவனமா இருங்க ஸ்ரீதரன் அவர்களே. அதாவது தமிழரசு கட்சி என்பது இன்றைக்கு சீரழிந்து போன கட்சியாக மாறி இருக்கின்றது. இந்த குதிரைகளை அமைச்சர் சூடாக்கி கொண்டு வடக்கு கிழக்கு நாசமாக்காதீங்க அமைச்சர் அவர்களே. அந்த வாங்க அமைச்சர் சந்திரசேகரன் முதல் திருந்தினால்தான் நீங்க தமிழரசு கட்சியாக செயல்படுங்கள். இன்றைக்கு போதை வஸ்து கட்சியாக மாற வேண்டாம். கூடுதலான மாறி இருக்கின்ற மாவட்டம் உங்களுடைய மாவட்டம். அது மாத்திரமல்ல, அங்கு மண் கடத்தப்படுகின்றது. மண் கடத்தலுக்கு பின்னால் இருக்கின்றவர் யார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது ஸ்ரீதரன் அவர்களை அவரும் உங்களுடைய ஆக்கள். அதனால் தமிழ் மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கடப்பாடு வேறு யாருக்கும் அல்ல, உங்களை விட எங்கள் சுமந்திரனிடமிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு செயல்படுங்கள் என்று கூறி, நீதி என்பது ஒரு இனத்துக்கானது அல்லது ஒரு சாராருக்கானது என்ற அடிப்படையில் தான் பார்க்கப்படுகிறது. அதே போலதான் இந்த நீதியை நான் அண்மையிலே பார்த்தேன். கடந்த 21ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி யாழ்ப்பாணத்தினுடைய வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய எல்லைக்குள் இருக்கின்ற தைட்டி கிராமத்தில் திஸ்ஸவிகாரை என்ற அடிப்படையில் அப்பொழுது இருந்த இராணுவ தளபதி சவீந்திர சில்வா அவர்களால் தனியாருடைய காணியை வலுக்கட்டாயமாக பிடித்து உயர் பாதுகாப்பு வலயம் என்ற அடிப்படையில் அங்கு யாரும் செல்லாமல் இருந்த சூழலில் யாரையும் உள்ளுக்கு புகவிடாமல் தடுத்து வைக்கப்பட்டு கொரோனா காலத்திலே அந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. அந்த விகாரையை இடிக்க வேண்டும், அந்த விகாரை அந்த இடத்துல இருக்கக்கூடாது, அந்த காணியை விடுவியுங்கள் என்று அந்த மக்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள். காணி உரிமையாளர்கள் போராடுகிறார்கள். கடந்த 12ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் இதே போராட்டத்தை காணி உரிமையாளர்களும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களும் வேலன் சுவாமி அவர்களும் நானும் கூட அந்த இடத்திலே கலந்து கொண்டேன். அவர்கள் ஒரு ஜனநாயக வழி போராட்டத்தை மேற்கொண்ட பொழுது போலீசாருடைய கெடுபிடியும் போலீசாருடைய அராஜகத்தையும் நீங்களும் பார்த்திருப்பீர்கள், நானும் நேரடியாக பார்த்தேன். அங்கே வேலன் சுவாமி அவர்கள் இன்று வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இலங்கையில் இருக்கின்ற சைவ இந்து மத பீடங்களில் ஒரு சுவாமியாக தன்னை அடையாளப்படுத்தி இருப்பவர். தன்னுடைய மத அனுஷ்டானங்களுக்கு அப்பால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பிலும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பிலும் மனித நேயத்தோடு தன்னுடைய கருத்துக்களை பரிமாறுகின்ற ஒருவரை மிக மோசமாக இழுத்து வாகனத்திலே போலீசார் ஏற்றினார்கள். இந்த நாட்டினுடைய போலீசாருடைய அராஜகமும் போலீசாருடைய அத்துமீறலையும் அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதுவே ஒரு பௌத்த பிக்குவாக இருந்தால் நீங்கள் யாருமே எதுவும் செய்ய மாட்டார்கள். போலீசார் கைகட்டி நிற்கிறார்கள். பௌத்த பிக்குமார் போலீசாருக்கு கன்னத்தை பற்றி அறைகிறார்கள். யாரையும் அவர்கள் தூஷணத்திலும் பேசலாம், என்ன வார்த்தைகளிலும் பேசலாம். ஆனால் ஒரு இந்து மத குரு அல்ல ஒரு சைவ மத குருவாக இருந்தால் கேட்பார் இல்லை என்பதைத்தான் அன்றைய தினம் வேலன் சுவாமி அவர்களுக்கு நடைபெற்ற விடயத்தை நானும் அந்த இடத்திலே நின்று ஒருவனாக பார்த்தேன். அதே நேரம் அந்த தையிட்டி கிராமத்திலே அந்த விகாரையோடு சேர்ந்த காணி உரிமையாளரான சாருஜன் அவர்கள், பத்மநாதன் சாருஜன், இவர் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினரும் கூட. அவரோடு சேர்ந்து வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள் அனிக்சன் பிரேம், வன்னியசிங்கம் பிரபாகரன், வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் தியாகராசா நிரோஸ், இவர்கள் அன்று வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டார்கள். போலீசாரால் இழுத்து செல்லப்பட்டார்கள். நீங்கள் கடந்த காலங்களில் போலீசார் அராஜகம் செய்ததாக சொல்லுகிறீர்கள். கடந்த காலங்களிலே நீங்கள் நடைபெற்றதாக சில விடயங்களை இங்கே சமர்ப்பிக்கிறீர்கள். உங்களுடைய காலத்தில் நீதிக்கு புறம்பாக அவசரகால சட்டம் இருக்கிற பொழுது இந்த மிக மோசமான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கத்தினுடைய போலீசார் மிக கோபாவேசத்தோடு செய்தார்கள். என்னோடு கூட மிக மரியாதை குறைவாக மிக மோசமாக போலீசார் நடந்து கொண்டார்கள். நான் நேரடியாக அந்த இடத்தில் நின்றவன் என்ற அடிப்படையில் இதனை இந்த உயர்ந்த சபையினூடாக பதிவு செய்கிறேன். அதற்கு பின்னால் கூட கடந்த 2026 இந்த ஜனவரி 3ஆம் தேதி
அதே இடத்தில் திரும்பவும் ஒரு புத்தர் சிலையை வைப்பதற்காக முயற்சித்த பொழுது அங்கே மக்கள் திரண்டார்கள். ஒரு போராட்டம் நடைபெற்றது. அதுவும் ஒரு அறவழியிலே தர்மம் சார்ந்து மக்கள் திரண்டு அதனை மறைத்தார்கள். அவ்வாறான அந்த போராட்டத்தின் பொழுது கூட அங்கு போராடிய மக்கள் தொகையை விட குவிக்கப்பட்ட போலீசாருடைய அளவு மிக அதிகமாக இருந்தது. ஒரு பயம் கொள்ளக்கூடிய வகையில் போலீஸ் அராஜகம் அங்கு விதைக்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த நாட்டிலே நீதி என்பது எந்த அடிப்படையில் என்று எங்களுக்கு தெரியவில்லை. நேற்று திங்கட்கிழமை இது தொடர்பாக நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கௌரவ உறுப்பினர்கள் மீதும் பாராளுமன்ற உறுப்பினரான என் மீதும் கூட மல்லாக நீதிமன்றத்திலே வழக்கு இருப்பதாக எனக்கு தெரியாது. எனக்கு கூட கட்டாணையோ அல்லது சமன் அனுப்பப்படாமலே நான் செய்திகளில் தான் பார்க்கிறேன். இவ்வாறு வேலன் சுவாமி கூட நேற்று நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டார். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நீங்கள் இந்த நாட்டிலே ஒரு இனங்களுக்கு இடையிலே ஒற்றுமையை ஏற்படுத்த போகிறீர்களா, அல்லது இந்த நாட்டிலே ஏனையவர்கள் முதல் விட்ட பிழைகளை திருத்தி ஒரு நீதி வழங்கப் போகிறீர்களா, அல்லது நீங்கள் தொடர்ந்து அதனை கடைபிடிக்க போகிறீர்களா? நீங்கள் ஒரு இடதுசாரித்துவ கொள்கை உள்ளவர்கள், அல்லது இந்த நாட்டை கட்டி எழுப்ப போகிறோம், எல்லாரையும் நாங்கள் ஒன்றிணைத்து செய்ய போகிறோம் என்று நீங்கள் அடிக்கடி பேசுகின்றீர்கள். அந்த நியாயமான கோரிக்கைகளை எவ்வாறு நீங்கள் செய்ய போகிறீர்கள்? குறிப்பாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, 2010ஆம் ஆண்டு வரை பலிகாமம் வடக்கினுடைய மயிலிட்டி, தோலகட்டி, தையிட்டி, பலாலி, வசாவுலான் இந்த பகுதிகளில் இருந்த இந்து ஆலயங்கள், வரசித்தி விநாயகர், இங்கே நான் உங்களுக்கு இந்த படத்தை காட்டுகிறேன். வரசித்தி விநாயகர் கோவில் இன்று 2010ஆம் ஆண்டு அந்த மக்கள் சென்று எடுத்த புகைப்படம் இது. ஆனால் இன்று கோயில் அடியோடு அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. கோயில் அடையாளம் இல்லை. புனித காணிக்கை மாதா ஆலயம், மயிலிட்டியில் இருக்கின்ற புனித காணிக்கை மாதா ஆலயம், இந்த ஆலயம் 2010ஆம் ஆண்டு வரை முழுசாக இருந்தது. அந்த முழுசாக இருந்த ஆலயத்தை 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு, இது ஒரு 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தொல்பொருள் கொண்ட ஒரு ஆலயம், இந்த ஆலயத்தையும் இராணுவத்தினரை வைத்து மகிந்த ஆட்சி காலத்திலே அடியோடு பெயர் தெரிந்திருக்கிறார்கள். இவ்வாறு தொல்பொருள் அடையாளம் கொண்ட வரலாறு கொண்ட தேவாலயங்கள், இந்து ஆலயங்கள், சைவ ஆலயங்கள் இடித்து அழிக்கப்படலாம் என்றால், ஒரு நிமிஷம், இடித்து அழிக்கப்படலாம் என்றால் ஏன் வலுக்கட்டாயமாக பைபோஸாக அமைக்கப்பட்ட ஒரு புத்த விகாரை ஏன் இடிக்கப்படக்கூடாது? நீங்கள் இந்து ஆலயங்களை அடித்து நொறுக்கலாம், அடியோடு புடுங்கலாம், கத்தோலிக்க ஆலயங்களை அழிக்கலாம். ஆனால் பௌத்த ஆலயத்திற்கு மட்டும் நீங்கள் எவ்வாறு இந்த நாட்டில் நீங்கள் இனங்களை நேசிக்கிறீர்கள்? எவ்வாறு உங்களுக்குள் இந்த இன ஒற்றுமை? ஆகவே உங்களிடம் முதல் நல்ல மனங்களை மாற்றுங்கள். சிங்கள மக்களுக்கு உள்ளதை சொல்லுங்கள். மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய ஆட்சி நேர்மையானதாக, கண்ணியம் மிக்கதாக இருக்க வேண்டும் என்றால் முதலிலே நீங்கள் யாழ்ப்பாணம் வித்தியாசமாக இருக்கிறது, அங்கெல்லாம் வித்தியாசமானது என்று உங்களுடைய அமைச்சர்கள், உங்களுடைய பிரதிநிதிகள் பேசுகிறார்கள். வித்தியாசம் என்ன? உங்களுடைய அடக்குமுறை என்கிற வித்தியாசம் இப்பொழுதும் அங்கே இருக்கிறது. வடக்கு கிழக்கிலே இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது. இராணுவத்தினுடைய முழு அடக்குமுறைக்குள் தான் மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே அங்கு வித்தியாசம் தான். அதனை முதல்ல நீக்குங்கள். நேர்மையான நீதியான தீர்வை தமிழ் மக்களுக்கு வழங்குவதற்கு தயவு செய்து முன்வாருங்கள். அதற்காக நீங்கள் முயற்சி செய்தால் நீங்கள் இந்த நாட்டினுடைய நல்ல அரசியல் தலைவர்களாக எதிர்காலத்தில் அடையாளப்படுத்தப்படுவீர்கள். தயவு செய்து அதனை சிந்தியுங்கள். சிங்கள மக்களிடம் அதனை கொண்டு செல்லுங்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்கள் விசேடமாக எங்களுடைய ஸ்ரீதரன் அவர்கள் இப்பொழுது இருந்தால் நல்லா இருக்கும். இருந்த போது அவர் பேசுகின்ற பொழுது சொன்னோம், ஏதோ தமிழ் மக்கள் மீது இந்த போலீஸ் அராஜகம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது. கிடையாது, போலீசினுடைய அராஜகம் கிடையாது. விசேடமாக வடக்கில் சென்று மக்களிடம் நாங்கள் கேட்டு பார்க்கின்ற பொழுது அந்த மக்கள் மத்தியில் இன்றைக்கு அந்த அராஜக நிலைமையை ஏற்படுத்துவது யார் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு புறம். மறுபுறத்தில் ஒன்றை நாங்கள் சொல்ல வேண்டும் என்னவென்றால், இந்த விசேடமாக இவர்கள் அடிக்கடி கூறுகின்ற ஒரு வார்த்தை தான் வேறு எதுவும், இந்த தையட்டி திசவியாரை சம்பந்தமாக. அப்போ தையட்டி திசவியாரை சம்பந்தமாக நாங்கள் மிகவும் நேர்மையாக அங்கிருக்கின்ற அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதன் பொழுது இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு வடக்கில் பல்வேறு விதமான மோசடிகள் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ அந்த மோசடிகள் தொடர்பாக இன்றைக்கு விசாரணைகள் ஆரம்பமாகியிருக்கிறது. அப்போ அந்த ஆரம்பமாகி இருக்கின்ற பொழுது
ஒரு சிலர் வந்து ஒரு சில எம்பிமார்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அங்கு வியாபாரம் செய்கின்றார்களாம், இங்கு வியாபாரம் செய்கின்றார்களாம், அங்கு அவர்கள் பல்வேறு விதமான சூப்பர் மார்க்கெட் வைத்திருக்கின்றார்களாம், பார் வைத்திருக்கின்றார்களாம். அது தொடர்பிலான விசாரணைகள் இன்று ஆரம்பமாகியிருக்கின்றது. அப்ப அவ்வாறான விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கின்றது. தாங்களுடைய கடந்த காலத்தினுடைய தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற இருப்பு கேள்விக்குறியாகிவிடும் என்கின்ற பயம். அதன் காரணமாக இவர்கள் இதோ போலீஸ் அராஜகம் வந்துவிட்டது, ராணுவ அராஜகம் வந்துவிட்டது என்கின்ற கூற்றை மாத்திரம் காலமாக சொல்லி தமிழ் மக்களை சூடேற்றி அதில் குளிர் காய்கின்ற அரசியலை செய்ய வேண்டாம் என்று நாங்கள் மிக மிக வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் கௌரவ உறுப்பினர்களே. அதே போன்று உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அந்த நபர்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது நீங்க எங்களோட எல்லாம் கவனமா இருக்க. நீங்க சுமந்திரன் கிட்ட மாத்திரம் கொஞ்சம் கவனமா இருங்க ஸ்ரீதரன் அவர்களே. அவர் தான் இன்றைக்கு உங்களுக்கு பின்னால் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றார். அவர் வந்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இவருக்கு எதிரான வழக்கு நடவடிக்கைகள் காரணமாக இன்றைக்கு அதாவது தமிழரசு கட்சி என்பது இன்றைக்கு சீரழிந்து போன கட்சியாக மாறி இருக்கின்றது. ஒரு பக்கம் மறுபுறத்தில் நாங்கள் தேடி தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, என்னுடைய பெயரை கௌரவ அமைச்சர் அவர்கள் சொன்னபடியால் நான் சொல்றேன். இந்த கதிரைகளை அமைச்சர் சூடாக்கி கொண்டு வடக்கு கிழக்கை நாசமாக்காதீங்க அமைச்சர் அவர்களே. முதல் வடக்கு கிழக்கில் நல்லது நடக்க பாருங்க. அதை விட்டு உங்களோட போலீஸை வச்சு அராஜகம் பண்ணாதீங்க. நீங்க போலீஸ் அராஜகத்தை கைவிட்டு உங்களோட கதிரையை நீங்க சூடாக்காதீங்க. நீங்க நல்ல மனுஷரா மாறுங்க. அந்த வழிக்கு வாங்க. அமைச்சர் சந்திரசேகரன் முதல் திருந்தினால்தான் அதனால நாங்களும் சொல்லுகின்றோம், அதுதான் வேற எதுவும் இல்லை. நீங்க தமிழரசு கட்சியாக செயல்படுங்கள். இன்றைக்கு போதை வஸ்து கட்சியாக மாற வேண்டாம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன், நல்லூர் பிரதேச சபையில் என்ன நடந்திருக்கின்றது, உங்களுடைய கட்சிக்காரர்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் பிரதிநிதித்துவம் செய்கின்ற கிளிநொச்சி மாவட்டம் என்ன நடந்திருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைக்கு கூடுதலான பார் இருக்கின்ற மாவட்டம் உங்களுடைய மாவட்டம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை அங்கிருக்கின்ற பார் பெர்மிட் விநியோகித்திருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். அது மாத்திரமல்ல, அங்கு மண் கடத்தப்படுகின்றது. மண் கடத்தலுக்கு பின்னால் இருக்கின்றவர் யார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது ஸ்ரீதரன் அவர்களை அவரும் உங்களுடைய ஆக்கள். அதனால் அங்கு அராஜகம் கட்டப்பட்டிருப்பது கிளிநொச்சி மீதான அராஜகம் என்பது உங்களுடைய அராஜகம். தான் இன்றைக்கு அங்கிருக்கின்ற மக்கள் மீது கட்டவிழ்த்துவிடப்பட்டிருக்கின்றது என்பதை மறந்துவிட வேண்டாம். அதே போன்று இன்னும் ஒன்றை சொல்லுகின்றேன், இந்த அராஜகம் என்றைக்கும் ஒரே மாதிரி பழிக்காது என்பது, அதே போன்று ஒரே மாதிரி செய்ய முடியாது என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அதனால் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இவ்வாறான நிலைமையின் கீழ் விசேடமாக நாங்கள் இந்த அவசரகால சட்டத்தை பயன்படுத்துவது, கடந்த காலத்தில் அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி நாட்டில் இருக்கின்ற விசேடமாக தமிழ் இளைஞர்கள் கொன்றொழிக்கப்பட்டது உண்மை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் தேடி பாருங்கள், எங்களுடைய அரசாங்கம் ஒரு வருடத்தின் இந்த தமிழ் குடிமகன் மீது இந்த அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி கிடையாது. அதனால் நாங்கள் நாளை அப்படி செய்ய போவதுமில்லை. தமிழ் மக்கள் இன்றைக்கு எங்களோடு நிற்கின்றார்கள். தமிழ் மக்கள் எங்களுக்கே கூடுதலான வாக்களித்திருக்கின்றார்கள். அதனால் அந்த தமிழ் மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கடப்பாடு வேறு யாருக்கும் அல்ல, உங்களை விட எங்களுக்கு இருக்கின்ற மக்களை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். நீங்கள் பாராமுகமாக இருந்து சுமந்திரனிடம் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு செயல்படுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.